11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2024 நடந்த ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். 11th ஸ்டாண்டர்டு இது இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பர். தமிழ் மீடியத்துக்கு வேணும்னா ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விசிட் மை சேனல்னு போட்டிங்கன்னா அது வரும். அதுக்கப்புறம் எல்லா தமிழ் மீடியத்துக்கும் சரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி எல்லாருக்குமே ஒரே மெத்தட். 21 மார்க் வருதுன்னா அதில் 18 1 மார்க் எழுதலாம். மீதி ஃபஸ்ட்டு 2 வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரு தரவு பண்ணாலே பாஸ் ஆகிடலாம். 25 மார்க் இல்லைன்னா 30 மார்க் எடுத்தால் பாஸுன்ற மாதிரி தான். இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், மறக்காத போய் ஜாயின் பண்ணுறேங்க. ஆல்ரெடி போட்ட தமிழ் மீடியத்துக்கும் சரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி ஸ்க்ரீன்ஷாட்டு மறக்காத அனுப்பிச்சி விட்டுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க வீடியோவுக்கு. 21 மார்க்கில் 18 1 மார்க் புக் பேக்லேருந்து தான் வரும். இது 2 தான் புக்கின்லேருந்து வரும். ஒரு வாட்டிக்கு 19 கூட அப்படியே வந்துடும். இது வந்து P(a) வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டொமைன் கண்டுபிடிக்கணும். அதான் ரெண்டுத்தையும் இந்த சைடு கிரேட்டர் ஈக்குவல் டு அப்படி போட்டு இது இந்த சைடு ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போய் அதுக்கப்புறம் வந்து மைனஸ் இந்த சைடு 1 இந்த சைடு எடுத்துன்னு வந்துட்டு டிவைடில் வந்துடும். 1/2ன்னு வரும். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட், இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட், எல்லா சம்மும் நான் போடுற கொஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா சம்மும் இம்பார்ட்டன்ட் தான். மொத்தம் 7 2 மார்க் எழுதணும். 3 மார்க் வந்து 7 எழுதணும். 5 மார்க்கும் அதே மெத்தடில் தான் வரும். 7 தான் எழுதணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் லிங்கில் போய் ஜாயின் ஆகிடுங்க. மறக்காத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் நான் சொல்லிடுறேன் தெளிவாக. எத்தனை 2 மார்க் வரும்னா மொத்தம் 9 2 மார்க்கில் 7 2 மார்க் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி தான் 3 மார்க்குக்கும் 7 9 வரும், 7 எழுதணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காத வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 5 மார்க் வந்து 6 6ன்னு வரும். இப்போது 7 எழுதணுன்னா 14 வரும். அதில் நீங்கள் 7 எழுதணும், 6 கொடுப்பாங்க. அல்லது அது மாதிரி. சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா எடுத்துக்கோங்க. மறக்காத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.